தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள உறவுகளை, இருள் சூழ்ந்துள்ள இந்த வேளையிலே முடிவில்லாத பெருவிழாகிய நம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட நாம் அன்புடன் கூடி வந்துள்ளோம். இன்று கிறிஸ்து இயேசு இவ்வுலகின் பாவ இருளை வென்று உலகிற்கு ஒளியை கொடுத்த நாள் இது. திருவழிபாட்டு ஆண்டின் மிக உயர்ந்த புனிதமான இரவாகும். நம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை நமக்கு தந்த இரவு இது. எகிப்தியரின் உலகிற்குள் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களை ஒரு சுதந்திர மக்களாக கொணர்ந்த இரவு. முழு மனித விடுதலையை பெற்று இறைவனின் மக்களாக மாற்றிய இரவு. சுதந்திரமாக வழிபடவென இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்ற இவ்விரவே பாஸ்கா இரவாகும். இயேசுவின் உயிர்ப்பு நாளில் அகமகிழும் திரு அவை மக்களாகிய நாம் நம்மை சூழ்ந்திருக்கும் பாவ இருளை அகற்றி கிறிஸ்துவையே ஒளியாக இவ்வுலகிற்கு கொண்டு வருவோம். தொடரும் அழகிய வழிபாட்டில் முழுமையாக பங்கு பெறுவோம். இருளின் பிடியிலும் மரண நிலையிலும் அடிமையின் ஆதிக்கத்திலும் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு தான் தேர்ந்து கொண்ட மோசே வழியாக விடுதலை அளித்தார். ஒளியின் பாதையிலே அவர்களை வழிநடத்தி சென்று பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே கரை சேர்த்து தம் மக்களை பேருவகை கொள்ள செய்தார் இறைவன். லட்சிய வாழ்வில் கட்டாயம் துன்பங்கள் இருக்கும். ஆனால் அந்த துன்பங்கள் ஒருபோதும் லட்சியத்தை சிதைக்க இயலாது. இறுதியில் லட்சியம் மட்டுமே வெல்லும் என்பதைத்தான் இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. எனவே இருளிலிருந்து ஒளிக்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் கடந்து சென்ற இறைவனை வழித்துணையாகவும் வாழ்வாகவும் கொண்டு நமது பயணத்தை தொடர்வோம். அதற்கான அருள் வேண்டி ஜெபிப்போம். இத்திருவிழிப்பு சடங்கானது ஒளி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 நயமான பகுதிகளை கொண்டுள்ளது. நாம் அனைவரும் ஒளியாம் இறைவனின் மக்களாக வாழ வேண்டும் என்பதை ஒளி வழிபாடு எடுத்து காட்டுகின்றது. இறைவன் தொடக்கத்திலிருந்தே தம் மக்களிடையே புரிந்துள்ள ஆற்றல் மிகு செயல்களை திருச்சபை சிந்தித்து அவர் தந்த வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொள்ள உதவுகிறது இறைவாக்கு வழிபாடு. திருமுழுக்கினால் நாம் அனைவரும் திருச்சபையின் புதிய உறுப்பினர்களாக மாறி இறைவனின் இறையாட்சி கனவுகளை நனவாக்குகிறோம் என்பதை திருமுழுக்கு வழிபாடு நினைவுபடுத்துகிறது. இறுதியாக ஆண்டவர் தம் இறப்பாலும் உயிர்ப்பாலும் முன்னேற்பாடு செய்திருந்த திருவிருந்திற்கு திருச்சபை அழைக்கப்படுகிறது என்னும் உயரிய கருத்தை 4வது பகுதியான நற்கருணை வழிபாடு வலியுறுத்துகின்றது. பக்தியோடு இத்திருச்சடங்குகளில் பங்கு பெறுவோம், ஆசி பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இவ்விரவில் திரு அவை உலகெங்கும் பறந்து வாழும் தன் மக்களை விழித்திருக்கவும் அன்றாடவும் ஒன்று கூடுமாறு அழைக்கின்றது. இவ்வாறு இறைவார்த்தையை கேட்டும் அவருடைய மறைவுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்காவை நாம் நினைவு கூர்ந்தால் சாவின் மீது அவர் கொண்ட வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனில் வாழ்வோம் என எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இப்பொழுது நாம் ஏற்படுத்தி தயார் இந்த திரியை ஆண்டவருடைய பெயராலே ஆசீர்வதிக்கின்றோம். இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது ஆட்சியின் பேரொளியை தொடர்ந்து இந்த புது தீயை நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இவ்வாறு இப்பாஸ்கா திருவிழா வழியாக
விண்ணகத்தின் மீது கொண்ட ஆவலால் நாங்கள் வெற்றி அடைவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சி விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும் அகரமும் நகரமும் நேரங்கள் அவருடையன. காலங்களும் அவருடையன. மாட்சியும் ஆட்சியும் அவருக்கே, என்றென்றும் எக்காலமுமே. ஆமென். தம்முடைய தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேடி காப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனத்திலும் இருள் அகற்றுவதாக. கிறிஸ்துவின் ஒளியோ
கிறிஸ்துவின் ஒளியதோ கிறிஸ்துவின் ஒளியதோ பாஸ்கா புகழுரை. மெசியாவாகிய இயேசு ஒளியானவர். இந்த ஒளி திருச்சபையில் இன்று மீட்பின் கருவியாக செயலாற்றுகின்றது. இது மீட்பின் வரலாறு இப்போது புகழுரையாக பாடப்படுகிறது. ஆகவே அனைவரும் கைகளில் எரியும் மெழுகு திரிகளை பிடித்து கொண்டு நின்ற வண்ணம் பக்தியோடு மீட்பின் வரலாற்று உண்மைகளை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோம். முடிஞ்சவங்க நிற்கலாம், பிறர் அமர்ந்து வரலாம். விண்ணக தூதரணி மகிழ்வதாக, இப்புனித நிகழ்வில் பெருமகிழ்வு பொங்குவதாக. மாண்புமிக்க மன்னரது வெற்றிக்காக எக்காலம் தொனித்து மீட்பை அறிவிப்பதாக. இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெருமகிழ்வு கொள்வதாக. முடிவெல்லா மன்னரது பேரொளியால் உலகெல்லாம் துலங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒளிந்ததென உணர்வதாக. இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவையும் களி கூர்வதாக. எனவே மக்கள் அனைவரின் பேரொளியால் இக்கோவில் எதிரொலித்து முழங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாம் அல்ல தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடும் முழு மனத்தோடும் ஆயார பாடி புகழ்வது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். ஆதாமினால் வந்த கடனை கிறிஸ்துவே என்றும் உள்ள தந்தைக்கு நமது பெயரால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தாம் சிந்திய திரு ரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே. இதில் மெய்யான செம்மறியாகிய கிறிஸ்து கொலையுண்டார். அவரது திரு ரத்தத்தால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் முன்னோரான இஸ்ராயல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால் நனையாமல் செங்கடலை கடக்கச் செய்தது இந்த இரவிலே தான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தால் பாவத்தின் இருளை அகற்றிய இரவு இதுவே. உலகெங்கும் இன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்தும் பிரித்து அருள் வாழ்வில் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியதும் இந்த இரவே தான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்ததும் இந்த இரவிலே தான். நீர் எம்மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிரக்கம் எத்தனை வியப்புக்குரியது. அடிமையை மீட்குமாறு மகனையே கையளித்த அளவில்லா அன்பு பெருக்கே. ஓ பாவமே, உன்னை அழைக்க கிறிஸ்தின் சாவு திண்ணமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததால் பேறு பெற்ற குற்றமே. ஆகவே புனிதப்படுத்தும் இவ்விரவின் திருநிகழ்ச்சி தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினோர்க்கு மாசின்மையும் துயரற்றோர்க்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது. ஆகவே தூய தந்தையே, அருள் பொழியும் இவ்விரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் இந்த மாலை பழியை ஏற்றருளும். தேனீக்களின் உழைப்பான மெலிகளிலிருந்து உருவான இத்திரையை புனித திரு அவை தன் பணியாளரின் கையால் மிகச் சிறப்புடன் உமக்கு ஒப்பு கொடுத்து மாலைப்பழி செலுத்துகின்றது. விண்ணுக்குரியவை மண்ணுக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதருக்குரியவையோடும் இணைந்தது மெய்யாகவே பேறு பெற்ற இந்த இரவிலே தான். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாட்சிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரி இவ்விரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவிடாமல் நின்று எரிவதாக. இது இனிமை தரும் நறுமணமாக ஈர்க்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடிவெள்ளி எழும்போதும் இது சுடர்விட்டு எரிவதாக. ஒருபோதும் மறையாத இந்த விடிவெள்ளி எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான எங்கள் கிறிஸ்துவேதான். பாதாளத்திலிருந்து திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியின் ஒளி வீசி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய அருட்சகோதரியரே, இறை மக்களே, ஆண்டவருடைய இந்த பாஸ்கா திருவிழிப்பிலே நாம் எல்லோரும் பக்தியோடு ஆர்வத்தோடு பங்கெடுக்க கூடி வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த பாஸ்கா திருவிழிப்பு
நம்முடைய வாழ்விலே பெரும் மாற்றத்தையும் நாம் இவ்வளவு ஆண்டுகளாக நமது இல்லங்களிலே நமக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருந்த அல்லது நம்மை மறைத்து வைக்கக்கூடிய இருளிலிருந்து விடுதலையை தரும்படியாகவும் இந்த நாளிலே இந்த வழிபாட்டிலே நாம் பங்கெடுப்போம். ஒரு புதிய நாள் பிறக்கிறது என்று சொல்லுகிற போது அந்த புதிய நாளினுடைய தொடக்கமாக ஒரு நேரத்தை நாம் குறித்து வைக்கிறோம். இந்த நாளிலிருந்து புதிய நாள் தொடங்குகிறது என்று. அதுபோலவே இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாஸ்கா விழா நாளிலே நாம் புது வாழ்வுக்கு கடந்து செல்பவர்களாக வாழ்வதற்கு இந்த புதிய நாள் நம்மை அழைக்கிறது. எனவே நாம் எல்லோரும் இந்த புதிய நாளிலே காலடி எடுத்து வைப்பதற்கு கடவுளுடைய அருள்துணை நிச்சயமாக நமக்கு உதவி செய்திருக்கிறது. கடவுள் இயேசுனுடைய வாழ்வு கல்லறையோடு முடிந்து விடவில்லை. அது அதனையும் கடந்து நீண்டதொரு நெடிய பயணமாக ஒரு சாதாரண 4 சுவர் உள்ள ஒரு கல்லறை என்பது அவரை அடைத்து வைக்க இயலவில்லை என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாம் எல்லோரும் கடவுளுடைய அருள் கரத்தால் நாம் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை உணர்கிறோமா? உணர்ந்தால் கடவுளுடைய ஒளி தருகிற பாதை வெளிச்சம் நமக்கு துணையாக வருகிறதா என்று இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். ஒரு புதிய நாளின் தொடக்கத்திலே கடவுளை வாழ்த்தி கடவுளுடைய அருள்தனை வேண்டி ஆண்டவர் உயிர்த்தார் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக என்று நாம் பாடி இந்த புதிய நாளை ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நாளை நாம் தொடங்க இருக்கின்றோம். எனவே காலங்களும் அவருடையன, யுகங்களும் அவருடையன என்பதை நாம் எப்போதாவது மறந்திருக்கிறோமா? நம்முடைய நினைவுகளிலே நாம் அதை நிறுத்தியிருக்கிறோமா என்று இந்த நேரத்தில் சிந்தித்து பார்ப்போம். சில மணித்துளிகள் கண்களை மூடி அமைதியாக ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவிலே பங்கெடுப்பதற்கு நான் என்னையே எவ்வளவு தூரம் தயார் செய்திருக்கிறேன்? என்னுடைய உள்ளம் உயிர் தாண்டவருடைய இருக்கையை தயார் செய்து வைத்திருக்கிறதா? அவரை வரவேற்க தயாராக இருக்கிறதா? அல்லது பூட்டப்பட்ட கல்லறையாய் வானதூதர் வந்து திறக்க வேண்டிய ஒரு நிலையிலேயே என்னுடைய உள்ளமானது இருக்கிறதா என்று அமைதியிலே சிந்திப்போம். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து உன்னதங்களிலே கீதம் பாடி புகழ்வோம்.
வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராகிய இறைவில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைவனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவனே, தந்தையினின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலபுறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவன் தூயவன் தூயவர் ஐயா, நீர் ஒருவரே ஆண்டவன், நீர் ஒருவரே உன்னதன். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க இந்த இரவை எங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியால் ஒளிர்விக்கின்றீரே. உமது திரு அவையில் அனைவரும் சொந்த மக்களின் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு தூய்மையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறை வார்த்தை வழிபாடு. இன்றைய இறைவாக்கு வழிபாடு உலக படைப்பு, மனித படைப்பு, மனிதரின் பாவ அடிமைத்தனம், விடுதலை பெற்ற செங்கடல் நிகழ்ச்சி, ஆபிரகாம் வழி உறவு பலி, எசாயா தரும் இறைவனின் வாக்குறுதிகள், எசேக்கியேல் வழி புதியன செய்வேன், புது ஆவி, புது படைப்பு, வாக்குறுதி இவற்றை சுட்டிக்காட்டும் பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் முடிந்து 40 நாட்களாக பாடாது இருந்த அல்லேலுயா என்ற வெற்றி கீதம் பாடுவோம். அதனைத் தொடர்ந்து புதிய ஏற்பாடு ரோமையர் திருமுகத்தில் உயிர்த்த கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நமது புது வாழ்க்கை, அவரது பாடுகள், மரணம், உயிர்ப்பில் மறைந்துள்ளதை புனித பவுல் விளக்குகிறார். நற்செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு செய்தி சாட்சியப்படுத்தப்படுகிறது. முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார், அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1, மேலும் அதிகாரம் 2 இறைவார்த்தை 2 வரை. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது.
அப்பொழுது கடவுள், நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரின்றி நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனிதரும் பல மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விருவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளிதர விண்விருவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடவுளின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலக எங்குமுள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள்,
நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றிலுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புதுப்பித்தருளும். நெஞ்சே உன் ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவரே என் நிறைவா, நீர் எத்துணை உயர்ந்தவர். மாண்பும் மகத்துவமும் நீர் அணிந்திருக்கின்றீர். மாண்பும் மகத்துவமும் நீர் அணிந்திருக்கின்றீர். உமது ஆவியை விடுத்தருளும். ஆண்டவரே பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். பூமியை நீர் அடித்தளத்தின் மீது அமைத்தீர். அது எந்நாளும் அசையவே அசையாது. கடல்களை உடையென தந்திருக்கின்றீர். வெள்ளப்பெருக்கு மலைகளை மூடியிருக்கும்படி செய்தேன். உமது ஆவியை விடுத்தருளும். ஆண்டவரே பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்து முடித்தீர். உன் படைப்புகளால் நிறைந்துள்ளது வையகம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அல்லேலூயா. உமது ஆவியை விடுத்தருளும். ஆண்டவரே பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். உமது ஆவியை விடுத்தருளும். ஆண்டவரே பூமியின் முகத்தை புதுப்பித்தருளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, உம்முடைய செயல் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றீர். தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலே. இறுதி நாட்களில் எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாடல் என்பது அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த உம் மக்கள் இதை கண்டுணரச் செய்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாட்சி உறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார்.
இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறைத்தூதர் அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழை காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போராடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள், குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் முன்னை நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலபுறமும் இடபுறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேல் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்களை ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் பின்வருமாறு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மன்றாடுவோமாக. இறைவா, நீர் முற்காலத்தில் ஆற்றிய அருஞ்செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்கின்றோம். மது வழக்கையின் ஆற்றலால் ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமையிலிருந்து விடுவித்தீர். அவ்வாறே புது பிறப்பு அளிக்கும் நீரினால் பிற இனத்தாருக்கு மீட்பளித்து வருகின்றேன். எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் ஆபிரகாமின் மக்களாகி இஸ்ரேல் இனத்தாருக்கு உரிய மேன்மையின் முழுமையை அடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். இறைவாக்கின எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவசனங்கள் 16 17, மீண்டும் 18 28. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளாக தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்று இனத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகளெங்கும் சிதறண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்று இனத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரின் நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்று இனத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் பெயரை முன்னிட்டு இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்று இனத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்று இனத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாகம் கொண்டு
அமைதியில் வாழ உம்மிடம் வந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, என்றும் மாறாத ஆற்றல் நிலையான ஒளியுமானவரை வியத்தகு அருளடையாளமாகிய திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். முடிவில்லா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேறச் செய்தருளும். வீழ்ச்சியுற்றவை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்கப் பெறுவதையும் கிறிஸ்துவில் தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாகவே முழுமையடைவதையும் உலகம் கண்டுணர்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதிர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். வான்படைகள் முழங்கிட வண்ணகம் மலர்ந்திட மாட்சியோடு தேவனேசு உயிர்த்தெழுந்தார். இறையாட்சியோடு அன்பு மருளும் அமைதியும் தந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்ட
உயிர்த்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உயிர்த்தார் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 28 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 வரை. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்கச் சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார், அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவரிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தைமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் கரவொளி எழுப்பி ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இவ்வளோ ஆர்வமாக ஓய்வு பெற்ற எல்லா அருட்சகோதரரும் 11:30 தான் பூசை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இந்த திருப்பலியில் உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கு கொள்வது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு உற்சாகமூட்டக்கூடிய ஒரு செயல்பாடு. இது நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த பாஸ்கா திருவிழிப்பு கொண்டாட்டம் நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுதல்னா என்ன? அதான் நாம் யோசித்து பார்க்கணும். பல்வேறு அர்த்தங்கள், பல்வேறு நிகழ்வுகள் கொடுக்கப்படுகின்றன. நம்முடைய இந்த கிறித்தவ மதம் என்பது ஆபிரகாமிய மதம் என்று சொல்லப்படுகிறது. நம்ம கத்தோலிக்க கிறித்தவம் என்பது ஆபிரகாமிய மதம். ஆபிரகாமிய மதம்னா என்னென்ன வரும்? யூத மதம் வரும், நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவம் வரும், இஸ்லாமிய மதமும் அதில் வரும். ஏன்னா ஆபிரகாமுடைய குழந்தைகளும் தான் அங்கே இஸ்லாம் மதம் தொடங்குகிறது. இந்த 3 மதங்களுடைய தொடக்கம் என்பது ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறது. நாம் ஆபிரகாம்னு சொல்கிறோம், இஸ்லாமியர் ஏப்ரகாம் அப்படின்னு சொல்லி ஏப்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆபிரகாமிய மதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்பது இந்த உயிர்த்தெழுகிற ஒரு செயல்பாடு இருக்கின்றது. இது ஏதோ எங்கிருந்தோ வந்த ஒன்று அல்ல. ஏன்னா எல்லா மக்களும் ஏறக்குறைய முன்னாடி விடுதலை பயணத்தை நம்ம வாசிக்கிற போது பார்க்குறோம், பல்வேறு இடங்கள் இருந்த எல்லா மக்களும், அடிமைகளாக இருந்த எல்லாரும் ஒன்று சேர்ந்து புறப்பட்டு வெளியில் வர்றாங்க. அவ்வளோதான். எகிப்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அந்த விடுதலை பயணத்தில் பல்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து வெளியே வருகிறார்கள். அதுதான் விவிலிய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படி வெளியில் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு பழக்க வழக்கம்.
அதுதான் வந்து இந்த கிறிஸ்மஸாக இருக்கட்டும், அது உயிர்த்தெழுதல், இந்த உயிர்ப்பு பெருவிழாவாக இருக்கட்டும், எகிப்திய கானானிய மதங்களில் இருந்தக்கூடிய ஒரு நம்பிக்கை நமது மதம் உள்வாங்கி கொண்டது அப்படின்றது வந்து வரலாற்று பூர்வமான செய்தியாக இருக்கின்றது. அதனால் இந்த உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது லத்தீன் வார்த்தையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு. ரெசரக்ஷன் ஓனிஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்து வரும் லத்தீனில். அதை பிரிக்கும்போது வந்து சரெக்ட் அப்புறம் வந்து ஓனிஸ் அப்படின்னு சொல்லி அதை பிரிப்பாங்க. அந்த வார்த்தையில் வந்து நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் அதில் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நடுவில் உள்ள வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் சரெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து எரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது எழுந்து நிற்பது. அப்படின்னு சொல்லும்போது வந்து முன்னோக்கி போகிறது, மீண்டும் எழுந்து நிற்பது. அது ஆங்கிலத்தில் வந்து பார்க்கும்போது மீண்டும் நேராக்குவது, ஆட்சியை நேராக்குவது என்ற பொருள்படக்கூடிய சொல்லாடலை இந்த ரெசரக்ஷன் என்ற வார்த்தை தருகிறது. சரி, தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உயிர்த்து எழுதல், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உயிர்த்து எழுவது ஒன்று மரணித்தா எழ முடியும், அல்லது இந்த உடலாகிய உயிரை இற்றுப்போன இந்த உயிரை விட்டு எழுந்து வருவதா? இந்த உயிர் வந்து, இந்த உடல் வந்து தான் உயிர், இந்த உலகத்துக்கு இது தான் இது இல்லாமல் இற்று போய் எழுந்து வருவது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் வந்து காலங்களை கடந்து இடங்களை கடந்து ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார். பல்வேறு இடங்களில் வந்து அவர் உயிர்த்தெழுந்த பின்னால் சீடர்களுக்கும் மற்றவருக்கும் தோற்றம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த உயிர் இற்று போய் எழுந்து வருகிற ஒரு செயல்பாடாக இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வானது நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் மீண்டும் எழுந்து வருவதற்கான தூண்டுதலை நமக்கு இது கொடுக்கின்றது. எனவே இந்த உயிர்த்தெழுகிற இந்த செயல்பாடு என்பது நிறமற்ற ஒன்றாக கீழே வந்து கீழுலகில் இருக்கிற இறந்து போன மக்கள் போவாங்க, அங்கே நிறமற்ற வெளிச்சத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்று எசேக்கியேல் நூலில் வந்து 32வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 21லேருந்து 30 வரைக்கும் அங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும், இறந்த பின்னாடி என்ன நடக்கும், அதான் ஒரு தேடுதல். இறந்த பின்னாடி என்னவா இருக்க முடியும், என்ன தான் நடக்கும் அப்படின்ற ஒரு தேடலில் பழம் பண்பாட்டில் இருக்கக்கூடிய சாரங்களை உள்வாங்கி கொண்டதாக நம்முடைய அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த செயல்பாட்டை நாம் வந்து பார்க்கின்றோம். இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஒன்று செத்து போகணும், இல்லைன்னா உயிராக இருக்கணும். ரெண்டு இல்லாமல் செத்து போனோட உயிராக வர்றது என்பது ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு செயல்பாடு தான். அன்புக்குரியவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று 2026 ஆண்டுகளாக நாம் நம்புகிறோம், அதை வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கின்றோம். இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு ஆகச்சிறந்த, வரலாற்றால் புறக்கணிக்க முடியாத, இது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லியெல்லாம் கிளப்பிவிட்ட நிகழ்வுகளெல்லாம் தாண்டி இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடிய முதல் நிகழ்வு என்பது காலியான கல்லறை. அந்த கல்லறை காலியாகத்தான் இருக்கிறது என்பதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான அசைக்க முடியாத ஆணித்தரமான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அப்படி உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவரை பின்பற்றி எத்தனையோ புனிதர்கள், நாம் வாழ்கிற உலகில் எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ துறவற சபைகள், எல்லாரும் அவரை இன்று வரை நாம் பின்பற்றி வாழ்கிறோம், அவருடைய நம்பிக்கையை நாம் வாழ்வாக்குகிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு கட்டுக்கதையோ அல்லது வந்து ஒரு புரட்டுகளையோ நாம் நம்பியவர்களாக அல்ல. நமது நம்பிக்கை அதை வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் உயிர்த்து எழுந்து விட்டார், அதை நாம் வந்து நம்புகிறோம். நாம் எப்போது உயிர்த்து எழுவது, இது நமக்கான தேடலாக இருக்க வேண்டும். நம்முடைய சுயநலங்களிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோமா? நம்மை பற்றிய முற்சார்பு எண்ணங்களிலிருந்து நாம் உயிர்த்தெழுகிறோமா? எப்போது நாம் உயிர்த்தெழப் போகிறோம்? நாம் உயிர்த்தெழுதல் என்பது நமக்கான எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடாக, தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு முழிச்சிருவதா, அதான் அந்த உயிர்த்தெழுதலா? அல்லது நம்முடைய அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளை நாம் எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கி இருக்கிறோம், அதை நோக்கி நாம் பயணப்படுகிறோம்? எல்லாம் இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை ஏற்றுவது என்பது நிச்சயமாக அதுவே ஒரு வாழ்வு தரக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல். மரணத்தை கண்டு பயப்படுவதை விட உயிர்த்தெழ முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்வது ஆகச்சிறந்த ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறார்.
அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வாழ்கிற போதே உயிர்த்தெழக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். செத்துப்போன முன்னாடி உயிர்த்தெழுந்து வந்து வாழ வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக யாருக்கும் இல்லை. அதனால தான் கடவுளே ரொம்ப ஒரு ஞானத்தோடு சொல்லியிருக்கிறான்னு நம்ம நம்பலாம். உலக முடிவில் தான் எல்லோரும் உயிர்த்தெழ போகிறாங்க. செத்தவங்க எல்லோரும் அப்பப்போ உயிர்த்தெழுந்தால் என்ன ஆகிறது? அதனால தான் கடவுள் வந்து உலக முடிவில் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த வாழ்க்கையில் நாம் உயிர்த்தெழக்கூடியவர்களாக, உயிர்த்தெழுந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய கடமை என்பது நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இரவு உறங்கி காலையில் எழுகிறோம் என்று சொன்னாலே உயிர்த்தெழுந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மரணத்தை கடந்து வாழ்விலே நாம் பங்கெடுக்கிறோம் என்பதை ஒவ்வொரு விழித்தெழுதலும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வந்து தேக்க நிலையிலிருந்து கடந்து வருது. இந்த உயிர்த்தெழுதலை பற்றி தத்துவியலாளர்கள் மார்ட்டின் ஹைடேக்கர் போன்றவங்களாம் சொல்லும்போது சொல்கிறாங்க என்னென்னா, தேக்க நிலையிலிருந்து கடந்து வருதல். அதனால தான் வந்து கிரேக்க அறிஞர் சொல்வார், ஹெரோடாட்டஸ் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? ஓடுகிற நீரில் நீங்கள் 2 முறை கால் நனைக்க முடியாது. ஓடுகிற நீரில் அதே இடத்துல 2 முறை நீங்கள் என்ன செய்ய முடியாது? கால் நனைக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் முதல் முறை கால் நனைக்கிற போது இருந்த தண்ணீர் கடந்து சென்று விட்டது, அது போயிடுச்சு. அதனால தான் ஓடுகிற நீரில் மட்டும்தான் உயிர் இருக்கும், தேக்கமடைந்த நீரில் உயிர் இருக்காது. நாம் உயிரோட்டமுள்ளவர்களாக வாழ்வதற்கு இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு உயிர்த்து விட்டார், அதை வந்து நாம் யாரும் வந்து இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை. நாம் எல்லோரும் நம்புகிறோம், அதை விசுவாசத்தோடு வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உயிர்ப்பு என்பது செயல்பாட்டுக்கு வருகிறதா? செயல்பாடுகிற அந்த தன்மையை நாம் ஊக்கப்படுத்துகிறோமா? செயல்பாட்டு நிலைக்கு நம்முடைய உயிர்த்தெழுதலை கொண்டு போகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். உயிர்த்தெழுந்த கடவுளுடைய மக்களாக அவர் சாவிலிருந்து உயிர்த்தெழுந்தார். என்னை சாவுக்கு தழுகிற எல்லாவற்றிலிருந்து நான் எப்போது ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழப் போகிறேன் என்று சிந்தித்தவர்களாக உயிர்த்தெழுதலை நம்முடைய வாழ்விலே மூச்சு விடுகிற போதெல்லாம் உயிர்த்தெழக்கூடியவர்களாக வாழ்வதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம்.